எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் கொல்லியில் கவுதாரி முட்டை கிடச்சிது. எங்கள் கவிபாரதி கொல்லியில் கவுதாரி முட்டை கிடச்சிது. அந்த கவுதாரி முட்டையை என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். அவங்க ஸ்கூலில் ஸ்கவுட்டில் அதில் ஏற்கனவே முட்டை இருக்குது. அவங்க ஸ்கூலில் ஸ்கவுட்டில் பாத்திரம் இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்களாம். இன்றைக்கி அவங்க பாட்டியோட உதவியோட அந்த காலத்தில் முட்டையை எப்படி நிலத்தில் சுட்டு சாப்பிட்டாங்கன்ற ஒரு மெத்தடை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க. சாணி என்ன பண்ணணும், நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அது உள்ளே எதை வைக்கணும், முட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொல்லியில் அவங்க மாட்டுக்கு கூழ் ஆக்குறாங்க. அந்த அடுப்பில் அவங்க சுட்டு உங்களுக்கு காட்ட போகிறாங்க. உருண்டை பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. 8 முட்டை கிடச்சிச்சிப்பா. கவுதாரி எப்படி புலம்புதோ தெரில. கவிபாரதி நான் ஸ்கவுட்டில் சொன்னதை செய்தே தீர்வுன்னு அவங்க பாட்டியோட உதவியோடு செய்கிறாங்க. அவங்க பாட்டி அந்த காலத்தில் இப்படி தான் சாணியில் உருண்டையை பிடிச்சி அந்த உருண்டைக்குள்ளே கவுதாரி முட்டை, காடை முட்டையெல்லாம் வச்சு நெருப்பில் போட்டு அவங்க செய்வாங்களாம். அந்த மெத்தட் எப்படின்றத அவங்க பாட்டிகிட்ட கேட்டு அது மாதிரி செய்கிறாங்க. வெரி குட் கவி. எத்தனை பிடிச்சிருக்கிறீங்க? 1 2 3 முட்டை பிடிச்சிட்டிங்க. இன்னும் எத்தனை முட்டையை பிடிக்க போகிறீங்க? 1 2 3 4 5 முட்டை இருக்குதாட்டுங்குதே.